நட்ராஜ் பிழைப்பானா? அன்னிக்கு கேள்வி புறப்பட துக்கம் தொண்டையே அடைத்தது. தாரணி நல்ல பெண். நாத்தனாராக இல்லாமல் சொந்த சகோதரி போல பாசத்தை பொழிபவள். நல்ல புத்திசாலி. அதனால் பெரிய உத்தியோகம். சம்பளத்தை வாங்கி அப்படியே அண்ணியிடம் கொண்டு வந்து தருவாள். எதுக்கு என்கிட்ட தர தாரணி? எனக்கு அம்மா இல்லை. அந்த இடத்துல நீங்க தானே அண்ணி இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா? செலவுக்கு கூட கேட்டு வாங்கி கொண்டுதான் போவாள். எல்லாரிடமும் அன்பாக இருப்பாள். வீட்டு வேலைகளில் அன்னிக்கு பக்கபலமாக நிற்பாள். நீ ஆஃபீஸுக்கு போய் உழைச்சிட்டு வர, வீட்டில் ஓய்வெடு தாரணி. பரவாயில்ல அண்ணி, நீங்களும் வீட்டில் உழைக்கலையா? பார்க்க போனால் வேலைக்கு போகிறவங்கள விட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை அதிகம். நட்ராஜை தான் காதலிப்பதை முதலில் அண்ணியிடம்தான் சொன்னாள். அண்ணி மூலம்தான் அண்ணனுக்கு செய்தி போனது. ஒரு குறை காண முடியாது. சொக்க தங்கம் தாரணி. இவளுக்காய் இந்த நிலை. அகங்காரமே இல்லாத பெண். மனிதநேயம் மிக்கவள். பேராசையே இல்லை. மறுபக்கம் நட்ராஜ் அற்புதமானவன். வீட்டுக்கு தாரணி அடிக்கடி அழைத்து வருவாள். இப்படி ஒரு இளைஞன் கணவனாக வாய்க்க எந்த ஒரு பெண்ணும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சராசரி ஆண்களுக்குள்ள ஈகோ எதுவும் இல்லாதவன் நட்ராஜ். தாரணியை உள்ளங்கையில் வைத்து தாங்க நினைத்த உத்தமன். அவனுக்காய் இத்தகைய பரிதாபகதி. ஜாதகம் பார்க்கவில்லை. காதல் தவறா? ஜோதிட கட்டங்கள் தான் நிஜமா? இங்கே மனசு முக்கியம் இல்லையா? ஒருவேளை இந்த கல்யாணம் தவறோ? இல்லையே. சேரக்கூடாத ஜோடி என்றால் கடவுள் சேர்த்து வைப்பாரா? பிரிக்கவா இந்த இணைப்பு? இருக்காது. இவர்கள் இணைவதற்கு ஏதோ ஒரு அர்த்தமும் நியாயமும் உண்டு. நடுவில் எங்கிருந்து வந்தாள் இந்த சுந்தரி? ஏன் இந்த குழப்பம்? சுந்தரி நடுவில் வரவில்லை. ஆரம்பத்தில் வந்தவள். பால்ய காலத்து நடப்புகளுக்கெல்லாம் அர்த்தம் உண்டா? கல்யாணம் என்பதே பருவம் வந்த ஆணும் பெண்ணும் இணைவதுதானே. இதில் எங்கே தவறு நேர்ந்தது? பல கேள்விகள் புறப்பட்டன. பதில் இல்லை. அதே நேரம் பேருந்து ஸ்தம்பரத்தை நெருங்கி கொண்டிருந்தது. தாரணி, இப்ப சாயங்காலம் இந்த நேரத்துல வழிபாடு இருக்குமா? கேட்கலாம். இருக்காது. வேண்டுதலை நிறைவேற்றுறது பெரும்பாலும் காலையில தான். நாம குளிச்சு எதுவும் சாப்பிடாம நிறைவேற்றினாதான் பூரண பலன் கிடைக்கும். சரி, எந்த ஹோட்டலில் தங்க போகிறோம்? என் தோழி ஒருத்தி இங்கே இருக்கா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவ. ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருப்பா. அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இந்த ஊர்க்காரி தான். ரொம்ப நல்லதா போச்சு. வேண்டுதலுக்கும் அவளே வழிகாட்டுவா. சரி தாரணி. அடுத்த 15 நிமிடங்களில் பேருந்து ஸ்தம்பரம் பஸ் நிலையத்துக்குள் நுழைந்தது. அனைவரும் இறங்க. அக்கா, அவ கண்ணில் நாம படக்கூடாது. இது பெரிய சித்திரவதைடா. நான் பார்த்துக்கிறேன். நீ பேசாம வா. அந்த தோழி வந்து விட்டாள். வா தாரணி. வாங்கண்ணே. பார்த்து எத்தனை வருஷங்களாச்சு மஞ்சு? ஆமாண்டி, உன் கல்யாணத்துக்கே வர முடியல. சரி, ரூம் போட்டாச்சா? கோவில் பக்கத்துலேயே போட்டாச்சு. நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கி இருக்கலாம். எதுக்குடி சிரமம்? நட்புக்காக இதை கூட செய்யலைன்னா எப்படி? சரி வா. இவர்கள் முன்னால் நடக்க கணிசமான இடைவெளியில் அசோக்கும் அக்காவும் பின்தொடர்ந்தார்கள். அது நல்ல ஹோட்டல். ஏசி ரூம் தாண்டி போட்டிருக்கேன். தாரணி தன் அடையாள அட்டையை காண்பித்து பணத்தை கட்டினாள். முதல் மாடியில் இருந்தது அறை. அசோக் அங்குள்ள பையன் ஒருவனை பிடித்து பணத்தை தள்ளி இவர்களுக்கு எந்த அறை என்ற தகவலை தெரிந்து கொண்டான். அவனும் அதே மாடியில் கொஞ்சம் தள்ளி அறையை பதிவு செய்தான். தாரணியும் சேதுவும் உள்ளே வர தோழியும் கூடவே வந்தாள். என்ன வேண்டுதல் தாரணி? வீட்டுக்காரர் உன் கூட வரலையா? வேண்டுதலையே அவருக்கு தான். என்ன சொல்ற? விபத்து, தாலி காணிக்கை பற்றி மட்டும் சொன்னாள். அடக்கடவுளே, கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கை கூட தொடங்காம இப்படி ஒரு சோதனையா? ஆமா, இதை நான் செலுத்திட்டு போனா கண்டிப்பா அவர் பிழைச்சிப்பார்னு நம்புறேன். நிச்சயமா நடக்கும். பொதுவா வேண்டுதல்கள் எல்லாம் காலை 8 மணிக்குள்ள நடத்திட்டா விசேஷம். செஞ்சிடலாம். அதுக்கு என்ன நடைமுறை? எப்படி செய்யணும்? எவ்வளவு பணம் கட்டணும்? எல்லாத்தையும் நீ சொன்னா நாங்க தயாரா இருக்கோம். சாயங்காலமே சொல்லிடுறேன். இன்னைக்கு குளிச்சுட்டு ஒரு தரிசனம் பார்த்துடு. கண்டிப்பா இந்த நடராஜர் பாதத்தை பற்றி பிடிச்சாதான் என் நடராஜ் பிழைப்பார். அழுது விட்டாள் தாரணி. சாப்பிட்டு ஓய்வெடு. நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரிடி. அதே நேரம் அசோக் தன் அறையில் குளித்து முடித்து சாப்பாட்டுக்கு சொன்னான். தம்பி, அவ ஏதோ வேண்டுதலுக்காக வந்திருக்கா. இதுல உனக்கென்ன உண்மை தெரிய போகுது? பொறுக்கா, இப்ப சொல்ல தெரியல. ஆனா நிச்சயமா காரணம் இல்லாம கடவுள் நம்ம இங்கே கொண்டு வர மாட்டார். அப்ப சுந்தரியை சந்தேகப்படுறியா? அக்கா, அப்பனும் மகளும் பூனை மாதிரி இருக்காங்க. ஆனா லேசுப்பட்டவ இல்ல. கட்டின புருஷனையை எதுக்கோ ஏமாத்துறா. அவ எப்பேற்பட்ட தில்லாலங்கடியா இருப்பா? ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாது. ஆதாரத்தை திரட்டத்தானே நேரில் வந்திருக்கேன். சுந்தரிக்கு ஃபோன் போட்டு பேசு. வேண்டாம்க்கா, நாம் இங்கே வந்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சரிடா, அவ புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாள்னா என்ன ஆகுறது? உங்க அத்தான் ஏதாவது உளராம இருக்கணுமே. நீ எச்சரிக்கை பண்ணிட்டு தானே வந்திருக்க. ஆமாண்டா. சரி, நான் வெளியில போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரேன். கதவை சாத்திக்கோ. அசோக் வெளியே வந்தான். மெதுவாக நடந்தான். இவர்களது அறையை கடக்கும்போது கதவு திறக்க அசோக் பதறி பதுங்க. வெளியே வந்தான் சேது. சார், நீங்களும் இதே ஹோட்டலில் தான் இருக்கீங்களா? அவன் குரல் கொடுக்க, அடடா நீங்களா? ஆமாம். நீங்கள் எந்த அறை சார்? அசோக் தப்பாக வேறு என்னை சொன்னான். சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு உங்கள் அறைக்கு வரேன். ஆகட்டும். என்ன வேண்டுதல் உங்கள் தங்கச்சிக்கு? அவள் புருஷன் உயிருக்கு போராடுறான். தாலியை கலட்டி காணிக்கையா தரப்போறா. சேது சொல்ல படக்கன நிமிர்ந்தான் அசோக். தாலி காணிக்கையா?
இப்படியெல்லாம் கூட வேண்டுதல் உண்டா? அவளோட மாமியார் வேண்டுதல் அது. தாலி பிச்சை கொடி என தாரணி கேட்டது. அசோக் காதில் மறுபடி ஒலித்தது. ஓ, புருஷனுக்காக வந்திருக்காளா? வேண்டுதல் சரி. சுந்தரிக்கிட்ட வந்து எதுக்காக தாலி பிச்சை கேட்கணும்? இவ புருஷன் உயிருக்கு போராடும் போது சுந்தரி எப்படி இவளுக்கு தாலி பிச்சை தர முடியும்? ரொம்பவே குழம்பியது. சார், என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, எதுவும் இல்லை. பாவம் உங்க தங்கச்சி. புருஷன் நல்லபடியா பிழைக்கட்டும். நீங்களும் வேண்டிக்கோங்க சார். கண்டிப்பா. ஆளுக்கு ஒரு திசையாக போனார்கள். ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான் அசோக். சம்பந்தம் இல்லாத கேள்விகள் நிறைய வந்தன. பதிலே தெரியவில்லை. கோவில் சற்று தூரத்தில் இருந்தது. மதிய நேரமானதால் நடை அடைக்கப்பட்டிருந்தது. அசோக் பலரசம் வாங்கி கொண்டு ஹோட்டலுக்குள் புகுந்து விட்டான். அப்போது பேருந்து நிலையத்தில் பஸ் வந்து நிற்க சுந்தரியும் அவள் அப்பாவும் இறங்கினார்கள். முடியலம்மா, உட்கார்ந்து இடுப்பு வலி தாங்கல. ஆமாப்பா, எனக்கு கூட வயித்தை புரட்டுது. நீ கர்ப்பவதி வேற. யார் பேச்சையும் கேட்காம இந்த மாதிரி பஸ் பயணமெல்லாம் தப்புமா? நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மாப்பிள்ளைக்கு நான் தான் பதில் சொல்லியாகணுமே. அப்பா, பயப்படவும் ஒரு அளவு இருக்கு. யாரும் உங்க தலையை சீவிட முடியாது. அப்படி இல்லைம்மா, எல்லாத்துக்கும் கோபமும் சந்தேகமும் படுறவர். இதெல்லாம் தெரிஞ்சா ஏன் எதுக்குன்னு கேட்டு ரகளை பண்ண மாட்டாரா? அப்பா, நாம சிதம்பரத்தில் இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? ஆனாலும் ரொம்ப தான் கவலைப்படுறீங்க. நான் பொண்ணை பெத்தவன்மா, உனக்கு என் வேதனை புரியாது. எனக்கு புரியாதப்பா. அம்மாவை இழந்துட்டு ஆளான பொண்ணு நான். எனக்கு அப்பா அம்மா ரெண்டுமே இப்போ நீங்க தானே. அவர் கண்கலங்கி விட்டார். மனைவியும் இல்லை, மகனும் கிடையாது. நீ ஒருத்தி தான் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க. அதனால உன் வாழ்க்கையில் எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கவலைப்படுறேன். நடராஜ் நல்லபடியாக பிழைக்கணும். தாரணியும் நல்லா வாழணும். எல்லாமே நியாயம்தான். ஆனால் அதுக்காக நீ இத்தனை ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு சம்மதம் இல்லை. நாம் இப்போ எடுக்க போகிற நடவடிக்கை நம்ம எங்கே கொண்டு போய்விடும்னு எனக்கு பக் பக்னு இருக்குது சுந்தரி. இல்லைப்பா, பாலிய பருவத்தில் அவன் கூட வளர்ந்தவன் நான். அவனை பிழைக்க வைக்கிற கடமை எனக்கும் இருக்குது. தில்லையத்தை மடியில் வளர்ந்தவ. அதுக்காக இதை செஞ்சுதான்ப்பா ஆகணும். சரி வா, பிரார்த்தனை இனி காலையில் தான் இருக்கும். நாம் எங்கேயாவது போய் அறை எடுத்து தங்கலாம். சரிப்பா. இருவரும் உடைமைகளுடன் நடந்து வர ஹோட்டல் நடராஜ் என்ற பெயர் பலகை தெரிந்தது. இதில் ரூம் போடலாம்ப்பா. நாம் வந்ததே அவனுக்காக. நம்ம முயற்சி வெற்றி அடையட்டும். சரிம்மா. ரிசப்ஷனுக்கு வந்து அவர் பணத்தை கட்டி சாவியை வாங்க அங்கு படிகளில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் மருமகன் அசோக். சுந்தரியும் அப்பாவும் அந்த ஹோட்டலில் ரூம் போட்டார்கள். டபுள் பெர்த் ஏசி ரூம் இருக்கா? இருக்கு சார். அப்பா உடனே பணத்தை எடுக்க படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தான் சுந்தரியின் கணவன் அசோக். சுந்தரி அப்பாவுடன் நின்றாள். அப்பா பணத்தை கட்டி லெட்ஜரில் பெயர் விலாசம் எழுத அசோக் ஒவ்வொரு படிகளாக இறங்க கடைசி படியில் கால் வைத்து விட்டான். தலையை திருப்பினால் வரவேற்பில் சுந்தரி தெரியும் நிலை. அதற்குள் ரசீதை வாங்கி கொண்டு அப்பா திரும்ப சுந்தரி பெட்டியுடன் லிஃப்டை நோக்கி நடந்தாள். அசோக்குக்கு ஃபோன் வர எடுத்து பேச சுந்தரி அப்பா லிஃப்ட்டுக்குள் நுழைய அசோக் திரும்ப அது மூடிவிட்டது. இருவரும் அறைக்குள் நுழைய குடி தண்ணீர் வர பெட்ஷீட் மாற்றப்பட சுந்தரி கட்டிலில் படுத்து விட்டாள். என்னம்மா, முடியலையா? இடுப்பு வலிக்குது, வயித்தை புரட்டுதுப்பா. ஐயோ, என்னம்மா சொல்கிற? பதட்டப்படாதீங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. கோவையில் இருந்து பஸ்ஸில் வரோம். பல மணி நேரங்கள் உட்கார்ந்து வந்திருக்கோம். கொஞ்சம் ஓய்வெடுத்தா சரியாகும்பா. இதெல்லாம் தப்புமா. நீ கர்ப்பிணி, 7 மாதம் முடிஞ்சாச்சு. அலையக்கூடாது. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா மாப்பிள்ளை வீட்டுக்கு பதில் சொல்லணுமே. நானும் உன் பேச்சை கேட்டு ஆடுறேன். இது சரியில்லை. அப்பா, ஏன் டென்ஷன்? இல்லைம்மா, மாப்பிள்ளை கட்டின தாலியை அந்த நடராஜுக்காக உண்டியல்ல போடுறது முறை இல்லைம்மா. சுந்தரி எழுந்து உட்கார்ந்தாள். இல்லப்பா, அது நடராஜ் கட்டினது. இன்னைக்கு அவன் உயிருக்கு போராடுறான். அவன் தந்ததை தெய்வத்துக்கு காணிக்கையா செலுத்துறது தானே முறை. நான் அவனுக்கு மனைவி இல்லையே. அவனோட தாலி எப்படி என் கழுத்தில் இருக்கலாம்? ஐயோ, இது அசோக் கட்டினது. அப்பா, கர்ப்பத்தில் உள்ளது அவரோட பிள்ளை. அதனால் அவர்தான் என் கணவர். இந்த சன்னதியில் பால்ய விவாகம்னு ஒரு தப்பு நடந்திருக்கு. அதை திருப்பி கொடுத்து பரிகாரம் தேட இதே சன்னதிக்கு வந்திருக்கோம். இது நம்ம கடமை. நாம் மட்டும் நினச்சி எந்த கோவிலுக்கும் வந்துட முடியாது. கடவுள் அனுமதி இருந்தால் தான் ஆலயப்படிகளில் காலை வைக்க முடியும். அந்த நடராஜர் கூப்பிட்டிருக்கார், வந்திருக்கோம், விடுங்க. சுந்தரி தெளிவாக இருந்தாள். அப்பாவை பயம் ஆட்டி வைத்தது. உங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தா ஒரு காலம் இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. அம்மா சம்மதம் கொடுத்த காரணமாக அம்மாவோடு தான் வந்திருக்கேன். அடக்கடவுளே, நீ என்ன சொல்கிற? எனக்கு புரியல. அம்மா தான் என் கர்ப்பத்தில் இருக்காங்க. அவங்களும் நம்மோட வந்திருக்காங்கப்பா. மகளை உற்று பார்த்தார் விஸ்வநாதன். அவளது மேடிட்ட வயிறையும் கவனித்தார். கண்கள் கலங்கிவிட்டன. உங்கள் அம்மா சிவகாமியா வந்திருக்கா? ஆமாப்பா, அதில் சந்தேகம் என்ன? அம்மாவே தான். அப்பா, என் கல்யாணம் முடிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷமா இல்லை. இவர்கிட்ட அனுபவித்த சித்திரவதைகள் உங்களுக்கு தெரியும். என் பொறுமை பல நேரம் எல்லை மீறும் போதெல்லாம் அம்மாவை தான் நினைப்பேன். என் கோபம் குறைஞ்சி இயல்பு நிலைக்கு என்னை கொண்டு வரது அம்மாதான். அவர் அழுது விட்டார். அப்பா, பரந்த மனசுள்ள ஒரு நல்ல புருஷனாக இருந்திருந்தா இந்த வேண்டுதலை அவரோட அனுமதியோட செஞ்சிருக்கலாம். ஆனால் இவர் குறுக்கு புத்திக்காரர்.
இல்லைன்னா உண்மையை அறிய சென்னைக்கு புறப்பட்டு போவாரா? அதுதான்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படவும் ஒரு அளவு இருக்குது. நாம் ஒரு உயிரை காப்பாற்ற வந்திருக்கோம். இதை செஞ்ச காரணமா நடராஜ் பிழைப்பான்னு என்னம்மா உத்தரவாதம்? என் உள்மனசுக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. நம்ம அம்மா மடியில் வளர்ந்தவன் நடராஜ். அவங்க நிச்சயமாக காப்பாற்றுவாங்க. அவரால் பேச முடியவில்லை. சகலத்துக்கும் சுந்தரி ஒரு பதில் வைத்திருந்தாள். சரிம்மா, கொஞ்சம் ஓய்வெடு. நாளைக்கு இந்த பிரார்த்தனை எப்படி நிறைவேற்றணும்னு நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா, சாயங்காலம் நானும் கோவிலுக்கு வரேன். ஆகட்டும்மா. அப்பா, எத்தனை பெரிய பரிகாரங்கள். குழந்தை பருவத்தில் நானும் நடராஜும் ஓடி விளையாடி இருக்கோம். ஒரு தடவை நான் ஓட நடராஜ் துரத்த நான் தடுக்கி விழுந்தேன். நீங்கள் யாரும் பக்கத்தில் இல்லை. நடராஜ் ஓடி வந்து என்னை தூக்கி நிறுத்தி உட்கார வச்சு அவன் மடியில் என் கால்களை வச்சுக்கிட்டு காயத்தில் ரத்தம் வடிஞ்சதை பார்த்து பதறினான். உடனே தான் போட்டிருந்த சட்டையை கழட்டி துடைச்சான். அவன் சட்டையில் இரத்தக்கரை. அடிப்பட்ட நான் அழல, ஆனா அவன் அழுதான். பாவம்பா, இப்போ உயிருக்கு போராடுறான். எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குப்பா. சொல்லும் போதே சுந்தரி அழுது விட்டாள். அப்பாவையும் அந்த அழுகை தொற்றி கொண்டது. அதே நேரம் தாரணி தன் அறையில் அண்ணியுடன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தாள். அவர் எப்படி இருக்கார் அண்ணி? எந்த முன்னேற்றமும் இல்லை. டாக்டர்களும் நம்பிக்கை தரல. அத்தை கிட்ட சொல்லவும் முடியல. பயமா இருக்கு. வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டு சீக்கிரம் வா தாரணி. வந்துடுறேன் அண்ணி. நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. தெய்வம் கண் திறந்தாதான் வழி உண்டு. நீ நல்ல பெண். அந்த கடவுள் உன்னை தண்டிக்க கூடாது. அண்ணி அழுது விட்டாள். சேது ஃபோனை வாங்கி கொண்டான். என்ன நீ? அவளே நொந்து கிடக்கா. அங்கிருந்தபடியே இங்கே உள்ள என் தங்கச்சியை பலவீனப்படுத்துறியா? ஐயோ இல்லைங்க, நீ ஃபோனை வை. அவன் அதட்டி இணைப்பை துண்டித்தாள். மாலை மணி 6 தனித்தனியாக வந்திருந்த 3 ஜோடிகளும் கோவிலுக்கு புறப்பட தயாரானார்கள். குளித்து உடை மாற்றி முதலில் சேது தாரணிதான் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் முன்னால் போகவிட்டு அசோக்கும் அவன் அக்காவும் வந்தார்கள். ஏற்கனவே சேதுவும் வழியில் பேசியதில் பிரார்த்தனை விவரம் அசோக்குக்கு தெரிந்திருந்தது. இவள் இங்கே நேர்த்திக்கடன் செலுத்த வந்திருக்கா. நியாயம். எதுக்கு சுந்தரிக்கிட்ட தாலி பிச்சை கேட்டா? ஏன் சிதம்பரத்தில் வேண்டுதல்? கண்டுபிடிக்காம போகக்கூடாது. முடிவை செய்து கொண்டான். 10 நிமிடங்கள் கழித்து சுந்தரியும் அப்பாவும் புறப்பட்டார்கள். சுந்தரியை பரிகாரத்தில் உட்கார வைத்துவிட்டு விஸ்வநாதன் மற்ற விவரங்களை அறிய புறப்பட்டார். பணம் செலுத்தும் இடத்துக்கு அவர் வர தாரணிக்காக அவள் தோழி வந்து சேர இருவருமே மாங்கல்யத்தை காணிக்கையாக செலுத்துவது பற்றி பேச நட்பானார்கள். 2 பேரும் ஒரே மாதிரி வேண்டுதலுக்காக வந்திருக்கோம். ஆமாங்க, உயிருக்கு போராடுகிறார் என் தோழியோட கணவர். அவளுக்காக பணம் கட்ட வந்தேன். அவங்க இந்த ஊர்க்காரங்களாம்மா? இல்லை, சென்னையில் இருக்காங்க. இங்கே எங்கே தங்கி இருக்காங்க? நடராஜ் ஹோட்டலில். விசுக்கன நிமிர்ந்தார் விஸ்வநாதன். நாங்களும் அங்கே தான் தங்கியிருக்கோம். எந்த ரூமில்? எதுக்கு கேட்குறீங்க? ஒரே மாதிரி வேண்டுதல், பார்த்தா மனசுக்கு இதமாக இருக்கும் இல்லையா? அரை எண்ணை சொன்னாள். நானும் அதே மாடியில் தான். கண்டிப்பாக பார்க்கிறேன். அந்த தோழி விலக பெரியவர் பணத்தை கட்டினார். இருவருக்கும் ஏறத்தாழ ஒரே நேரம் ஒதுக்கப்பட அவர் விடை பெற்றார். நேராக மகளிடம் வந்தார். விவரம் சொன்னார். அப்பா, வந்திருக்கிறது ஒருவேளை தாரணியாக இருக்குமோ? சென்னையில் தானே இருக்கா. நடராஜுக்காக நம்மை கேட்கறது நியாயம் இல்லைன்னு அவளே வந்துட்டாளா? அப்படி இருந்தா அவளே செலுத்தட்டும். மாப்பிள்ளை கட்டின தாலியை நீ தர வேணாம். இல்லப்பா, தெய்வத்துக்கு வேண்டுதலை செலுத்துறதா இருந்து பின் வாங்கக்கூடாது. அப்படி செஞ்சா தெய்வ குற்றத்துக்கு ஆளாவோம். அதை தெய்வம் வசூல் பண்ணாம விடாது. மனசால கூட அந்த மாதிரி எண்ணம் வேணாம், புரியுதா? அப்பா சோர்ந்து போனார். சரி வா, தரிசனத்தை முடிக்கலாம். பெரிய ஆலயம். அதனால் விதிவசமாக அறிமுகமான யாருமே சந்தித்து கொள்ளவில்லை. ஆனால் 3 ஜோடிகளுமே ஆலயத்துக்குள் தான் இருந்தன. வெளியே வந்து சுந்தரி விஸ்வநாதன் வேறொரு உணவகத்தில் உணவை முடித்து கொண்டார்கள். ஹோட்டல் அறைக்கு திரும்பி விட்டார்கள். அதில் தோழி சொன்ன அறையில் பூட்டு தொங்கியது. சில நிமிடங்கள் கழித்து விஸ்வநாதன் வந்து பார்க்க பூட்டு இல்லை. காலிங் பெல்லை அடித்தார். தாரணி வந்து கதவை திறந்தாள். சுந்தரி சொன்னது அப்படியே சரியா போச்சுமா. அப்பா, நீங்களும் வந்திருக்கீங்களா? சுந்தரியும் வந்திருக்காமா என் கூட. நான் இப்பவே வரேன். எங்க இருக்கீங்க? வாம்மா, எங்க பக்கத்துல தான். என்ன தாரணி இது? சேது கேட்க, இருண்ணே, நம்ம சுந்தரி தான். நானும் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லண்ணே, அறையை பூட்டிட்டு நீயும் வா. 2 பேரும் பூட்டி விட்டு வந்தார்கள். அம்மாடி, நீ சொன்னது சரிதான். தாரணி தான் வந்திருக்கா. சுந்தரி எழுந்து ஓடி வந்தாள். பெண்கள் இருவரும் கட்டி கொண்டார்கள். தாரணி, உன்னை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உன்னை எதிர்பார்க்கல சுந்தரி. நீ கர்ப்பிணி வேற. எதுக்காக இவ்வளோ தூரம் வந்த? நல்லா கேளுமா. நான் சொன்னா கேட்கல. பிடிவாதம் பிடிச்சி என்னை இழுத்துக்கிட்டு வந்திருக்கா. எதுக்கு சுந்தரி? நீ எதுக்கு வந்த தாரணி? நடராஜுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மாங்கல்யத்தை காணிக்கையா செலுத்த வந்தேன் சுந்தரி. நீ எதுக்கு வந்த? உன் நடராஜ் பிழைக்க அவர் எனக்கு பாலிய காலத்துல இதே சிதம்பரத்தில் கட்டின தாலியை நடராஜருக்கு காணிக்கையா செலுத்த தான் நானும் வந்தேன். தாரணி அதிர்ச்சியுடன் பார்த்தாள். உன் நடராஜ் பிழைக்க அவர் எனக்கு பாலிய வயசுல இதே சிதம்பரத்தில் கட்டின தாலியை நடராஜருக்கு காணிக்கையா செலுத்த தான் நானும் வந்தேன். சுந்தரி சொல்ல தாரணிக்கு பலத்த அதிர்ச்சி.
சுந்தரி, நீ என்ன உளர்ற? அதில் கூடுதல் பவுன் போட்டு உங்கள் அப்பா தாலி செஞ்சு அதைத்தானே அசோக் உன் கழுத்தில் கட்டியிருக்கார். ஆமாம், உன் புருஷன் கட்டின தாலியை என் புருஷன் உயிர் பிழைக்க நீ எப்படி காணிக்கையாக்கலாம்? நல்லா கேளுமா, நான் பேசி சோர்ந்தே போயிட்டேன். இவ கேட்கல. வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு என்னையும் பலவந்தமாக இழுத்துக்கிட்டு வந்திருக்காமா. நான் நடுங்கிக்கிட்டு இருக்கேன். தாரணி, நீயாவது எடுத்து சொல்லி இதை தடுத்து நிறுத்துமா. நான் பேசுகிறேன்ப்பா. தாரணி திரும்பினாள். அப்பா சொல்கிறது நியாயம்தானே. எதுக்காக இந்த பைத்தியக்கார முடிவை எடுத்திருக்க? நீ எதுக்கு தாலியை கலட்டி போடணும்? அப்புறம் உன் கழுத்தில் தாலி எங்கேன்னு அசோக் கேட்க மாட்டாரா? அப்பாவை கூட்டிகிட்டு போய் புது தாலி வாங்கியாச்சு. கோவிலில் வச்சு கணவரை நினச்சிக்கிட்டு அதை நானே கட்டிக்கிட்ட பிறகுதான் இதை கலட்டுவேன். எதுக்கு? ஜோசியம் அதைதானே சொல்லியிருக்கு. நாடி ஜோதிடத்தில் என் பேர் தான் வந்திருக்கு. அசோக் என் புருஷனாக இருக்கும்போது நடராஜ் கட்டின பாலிய தாலி என்னோட கழுத்தில் இருக்கக்கூடாது. கட்டினது இந்த கோவிலில். அதை கலட்டுறதும் இங்கேயே இருக்கட்டும். நடராஜ் உயிர் பிழைக்கும். இதை முழுமையாக நம்பி செயலில் இறங்கிட்டியா சுந்தரி? ஆமாம், அதில் தப்பில்லை தாரணி. வேண்டாம் சுந்தரி, இப்போ கர்ப்பமாக இருக்க. அசோக்குக்கு நாளை பின்ன தலைவலி வந்தால் கூட மனசு சங்கடப்படும். அவர் கட்டின தாலியை கலட்டினது தப்புன்னு உனக்கே தோணலாம். நல்லா சொல்லுமா. நான் சொன்னது அவன் மண்டையில் ஏறல. யார் சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்லை. இதோ பாரு தாரணி, நான் ஒரு சென்டிமெண்ட் சொல்லட்டுமா? இந்த தாலி உண்டியலுக்கு போகணும். உன் தாலி கழுத்தில் இருக்கணும். அப்பதான் நடராஜ் பிழைப்பான். சேது ஆச்சரியப்பட்டான். நடராஜ் நல்லவன். எனக்கு குழந்தை பருவத்தில் மட்டும்தான் அவனை தெரியும். அப்பவே மற்றவங்க அழுதா அவனும் அழுவான். அத்தனை இளகின மனசு. அவன் வாழணும் தாரணி. இரக்கமில்லாத புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டே நான் சிரிக்கிறேன்னா நல்லவனுக்கு கழுத்தை நீட்டின நீ அழலாமா? சேது உருகிவிட்டான். தங்கச்சி, எத்தனை நல்ல பொண்ணுமா நீ. அன்னை தாலி கட்டிட்டு தாரணி வாழக்கூட தொடங்கல. ஒரு நாளிலேயே அவளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ வாழணும், நடராஜ் மீண்டு வரணும். அதுக்கு இந்த நடராஜ பெருமான் நிச்சயமா பக்கபலமாய் இருப்பார். தாரணி சுந்தரியை கட்டிக்கொண்டு கதறிவிட்டாள். எப்பேற்பட்டவ நீ? உன்னை இத்தனை காலம் எப்படி பார்க்காம இருந்தேன்? யார் எப்போ சந்திக்கணும்னு நேர காலம் இருக்கு இல்லையா? எனக்கும் நடராஜுக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. அதான் மறுபடியும் இந்த பிணைப்பு. தாரணி மௌனமாக நின்றாள். காரணம் இல்லாம தெய்வம் எதுவும் செய்யாது. நாளைக்கு பிரார்த்தனை நிறைவேறட்டும். நான் வேண்டினதை செலுத்தலைன்னா தப்பு வருமா? வராது. தர வேண்டியது என் தாலியை தான். உன்னுடையதை தர நினைச்சப்ப அத்தையை முடக்கிட்ட கடவுள் நான் தரும்போது நீயும் கூடவே இருக்கணும் தான் உன்னை இங்கே வரவழைச்சிருக்கார். எல்லாம் நல்லதுக்கே. போய் நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு 4 பேரும் சேர்ந்து போய் பிரார்த்தனையை நிறைவேற்றலாம். நடராஜ் பிழைக்க அவர் மனைவியான நீ பக்கத்தில் இருக்கணும் இல்லையா? தாரணிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சுந்தரி உறுதியாக இருந்தாள். யார் தடுத்தாலும் நடராஜை பிழைக்க வைக்க வேண்டும் என நினைத்தாள். அவளை அசைக்க முடியவில்லை. தாரணி சுந்தரியை அணைத்து மெல்ல முத்தமிட்டாள். நாளைக்கு ஆண்டவன் சன்னதியில் புது தாலி கட்டிக்கும் போது நாத்தனார் முடிச்சு போட போறவ நீதான் தாரணி. அசோக்கோட தங்கையாயிரு. புருஷனே தாலி கட்டினாலும் நாத்தனார் முடிச்சு முக்கியம் இல்லையா? நிச்சயமா, அது என் பாக்கியம். சரி, போய்ப்பாடு. காலையில் சீக்கிரமாக குளிச்சுட்டு சன்னதியில் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வந்துடலாம். சேது தாரணி தன் அறைக்கு திரும்ப, இப்படி ஒரு பெண்ணை பார்க்கறது அபூர்வம். எனக்கு அப்பவே சுந்தரியை பற்றி புரிஞ்சு போச்சு. அவள் புருஷன் சந்தேகப்பட்டு சென்னைக்கு வந்திருக்கார். அதை பயன்படுத்தி அவள் இங்கே வந்துட்டா. பெரிய ரிஸ்க் எடுக்கிறாளா தாரணி? எனக்கும் கொஞ்சம் கவலையாத்தான் இருக்கு. ஆனால் கடவுள் துணை இருக்கார். இவர்கள் பேசும் நேரம் அதே தளத்தில் கடைக்கோடி அறைக்குள் அசோக்கும் அவன் அக்காவும். உன் தம்பியை குறைவா எடை போடாதேக்கா. புரியல. எல்லா விவரங்களையும் சேகரிச்சாச்சு. நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு அந்த தாரணி தன் தாலியை காணிக்கையாக கொடுக்க போறா. சரிடா, அதில் நமக்கென்ன கிடைக்க போகுது? அவ புருஷன் உயிருக்கு போராடுறான் அக்கா. சரிடா, அதுக்கும் சுந்தரிக்கும் என்ன தொடர்பு? ஆண்டவன் சந்நிதியில் அந்த தாரணியோட அண்ணனை கையும் களவுமா பிடிச்சு கேட்க போகிறேன். அவங்களால பொய் சொல்ல முடியாது. எதுக்கு கோவைக்கு வந்தாங்க? என்ன தொடர்பு? ஏன் தாலி பிச்சை கேட்டா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்தாகணும். சொல்வாங்களா? சொல்லித்தான் ஆகணும். என் கேள்விகள் அப்படி இருக்கும். பதில் வந்தே தீரணும். பார் என் திறமையை நாளைக்கு. சரிடா, இதனால் என்ன பிரயோஜனம்? உண்மை வெளியில் வரும். சுந்தரியும் மாமாவும் என்னெல்லாம் மறைச்சிருக்காங்கன்னு தெரிய வரும் இல்லையா? திருட்டுத்தனம் அம்பலமாகும். கையோட பிடிப்பேன். சரியா? இதெல்லாம் வீண் முயற்சிதான்னு எனக்கு தோணுது. நீ படுக்கா. சாப்பிடலையாடா? எனக்கு வயிறு சரியில்லை. கீழே போய் சோடா குடிச்சிட்டு வந்துடுறேன். அசோக் இறங்கி வந்தான். கடைகள் மூட தொடங்கிய நேரம். பிரதான சாலையின் முனையில் குளிர்பான கடை இருந்தது. ஒரு லெமன் சோடா கொடுங்க. அவன் காத்திருக்கும் நேரம். விஸ்வநாதன் கொஞ்சம் நடந்துவிட்டு வரலாம் என ஹோட்டலில் இருந்து வெளியே வந்தார். எட்டி விட்டார். ஏறத்தாழ அந்த கடைக்கே வந்தாகிவிட்டது. ஊர் முழுதாக ஓயவில்லை. அடுத்த வாரம் தேர்தல் வாக்குப்பதிவு என்பதால் அரசியல் கட்சிகள் அனல் வீச களத்தில் இறங்கியிருந்தன. 4 முனை போட்டி என்பதால் வாக்குகள் சேகரிப்பதில் உச்சகட்ட வேகத்தில் இருந்தார்கள். ஒரு பக்கம் மேடை பேச்சு, ஜீப்பில் மைக் செட் வைத்து பரபரக்கும் பிரச்சாரம் என சகலமும் நடக்க அசோக் சோடா குடித்து விட்டு வர திரும்பி நிற்கும் விஸ்வநாதனை பார்த்தான்.
மாமா மாதிரியே இருக்கே. மாமாதானா? வேகமாக காலடி வைத்து நெருங்கி நடக்க அவனை பார்க்கவில்லை விஸ்வநாதன். அசோக் அருகில் வந்துவிட யாரோ யாரையோ அடிக்க அடிபட்ட ஆள் வந்து விழ அசோக் நிலை தடுமாறி கீழே சாய குறுக்கே தடதடவென ஆட்கள் நுழைய அசோக் சுதாரித்து அவசரமாய் எழ தள்ளிவிட்டவர்கள் ஓட, சார் உங்களுக்கு அடி எதுவும் பட்டுச்சா என ஒரு ஆள் தாங்கி பிடிக்க, இல்லைங்க, இவங்க ஓட்டு வாங்குறதுக்குள்ள இருக்கிறவங்கள மண்டை உடஞ்சிடும் போல. விழுந்ததில் அவனுக்கு சின்ன சிராய்ப்புகள். பார்வை அவசரமாக திரும்ப விஸ்வநாதனை காணவில்லை. ஓடி வந்து நாலா பக்கமும் பார்வையை சுழல விட்டான். அவர் இல்லை. அவரை தானா? முகத்தை பார்க்க முடியவில்லை. பின்பக்கம் பார்த்தா அச்சு அசலா அவர்தான். மெதுவாக பார்த்து கொண்டே அறைக்கு வந்து விட்டான். என்னடா தம்பி, சட்டை கிழிஞ்சிருக்கு, விடுக்கா, நடந்ததை சொன்னான். எதுக்குடா உனக்கு இந்த பிரச்சனை? அவர் மாதிரியே இருந்துக்கா, தவற விட்டுட்டேன். அவர் எதுக்குடா சிதம்பரத்துக்கு வரணும்? அப்படி கேட்காதே, தாரணியும் அவ அண்ணனும் வந்திருக்காங்க. அவ புருஷனோட பரிகாரத்துக்காக வந்திருக்கா. கோயம்புத்தூருக்கும் வந்தாளே. இவங்க 2 பேரும் எதுக்கு ஹோட்டலுக்கு போனாங்க? அதனால உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நாம இங்க வந்திருக்கோம். தாரணியும் மாமாவும் பேசி வச்சுட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அவர் ஆரம்ப காலத்துல சிதம்பரத்துல வாழ்ந்தவர் தானே. நீ என்னடா சொல்ற? நாம உண்மையை நெருங்கிட்டோங்கிறேன். புரியலையே. சிதம்பரத்துக்கு மாமா வந்திருந்தா நாளைக்கு காலையில கையும் களவுமா பிடிபடுவார். தாரணி காணிக்கையை செலுத்தும் போது அவர் கூடவே இருப்பார். நடராஜுக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு வெளியில வரும். என் வேகம் இப்ப உனக்கு புரியுதா? இதுல உள் விவகாரம் என்னடா தம்பி? என் மனசுல பல சங்கதிகள் ஓடுது. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எதுக்குமே ஆதாரம் வேணும் இல்லையா? அந்த தாரணி வேண்டுதலுக்காக வந்ததை கூட நாம கேள்வி கேட்க முடியாது. ஆனா மாமா இங்கே வந்தது நிஜம்ன வசமா என்கிட்ட மாட்டினாங்க. தப்பிக்கவே முடியாதுக்கா. நீ என்னடா சொல்ற? நாளைக்கு காலையில் பல முகத்திரைகள் கிழிஞ்சி நிஜமான முகங்கள் வெளியில வரப்போகுது பாரேன். எனக்கு பயமா இருக்குடா. பயப்பட வேண்டியது நீ இல்ல. அவங்க அந்த இரவு யாருமே உறங்கவில்லை. ஆளுக்கொரு சிந்தனையில் கவலையில் கொட்ட கொட்ட விழித்திருந்தார்கள். பொழுது விடிந்தது. குளித்து முடித்து தாரணி சேது தயாராக அதற்கு முன்பே சுந்தரி விஸ்வநாதன் புறப்பட்டு விட்டார்கள். சுந்தரி புதிதாக வாங்கிய தாலியை மஞ்சள் கயிற்றில் கோர்த்து அதில் குங்குமம் தடவி தயாராக எடுத்துக்கொண்டாள். காணிக்கை செலுத்த வேண்டிய தாலி கழுத்தில் கிடந்தது. கடவுளை வேண்டிக் கொண்டாள். விஸ்வநாதனுக்கு படபடப்பு இன்னும் அதிகமானது. தாரணி வந்து அழைக்க, நான் ரெடி தாரணி. அப்பா வாங்க. சுந்தரி அழைக்க 4 பேரும் ஹோட்டல் வாசலுக்கு வந்தார்கள். சற்று தூரத்தில் கோவில். நடந்து உள்ளே நுழைந்து விட்டார்கள். சன்னதிக்கு வந்து நடராஜ பெருமானை மனதார வேண்டிக் கொண்டார்கள். காணிக்கை செலுத்தும் இடத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கு கோவிலில் நிர்வாகி இருந்தார். அவரிடம் விவரம் கேட்டு கொண்டார்கள். முதல்ல புது தாலியை கழுத்துல கட்டிக்கிட்டு பழசை கலட்டுங்க. சுந்தரி மஞ்சள் கயிறோடு புது தாலியை கையில் எடுத்தாள். சன்னதிக்குள் அசோக்கும் அக்காவும் நுழைந்தார்கள்.